அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பீட அப்புறமா நெறைய விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஒன் மேன் கமிஷன் அப்படிங்கிறத ஒன் விமன் கமிஷன் ஆக்சுவலி போட்டிருக்காங்க. யார் தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி அ அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல பப்ளிக் ஈவென்ட்ஸ எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ தமிழக அரசாங்கம் விரைவாக வெளியிடும் அப்படிங்கிறத நேத்து நம்ம முதலமைச்சர் அந்த ஒரு சின்ன வீடியோல சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவ. ஓகேவா? ஸோ ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் கேதரிங் இருக்கிறப்ப, ஸ்டாம்பீட் அப்படிங்கிறத ஒரு பொட்டன்ஷியல் டிசாஸ்டரா தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸா நெறைய ஸ்டாம்பீட் ஈவென்ட்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஒரு பெஸ்ட் ரீசென்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நமக்கு கரூர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபேமஸா ஆர்சிபி ஸ்டாம்பீட் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல ஒரு 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 ரிலிஜியஸ் மீட்டிங்ல அங்கேயும் ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி இந்தியாவுல ஸ்டாம்பீட் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது ரெக்கரிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ப்ராப்பரா நேஷனல் லெவல்ல ஒரு சில கைட்லைன்ஸ் இருந்தாலுமே, ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கான கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? எப்பயுமே இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கான கைட்லைன்ஸ் தான் வொர்க் அவுட் ஆகும். அப்படி இருக்கப்ப, ஆ நமக்கு நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாம்பீட் அப்படிங்கிற டிசாஸ்டர் இத நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே அப்ரோச் பண்ணி ஆகணும். எக்ஸாம பொறுத்தவரைக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே அப்ரோச் பண்ணி ஆகணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, காசஸ் ஆஃப் ஸ்டாம்பீட் அப்படிங்கிறத கேட்பாங்க. அத தாண்டி என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்? நம்மகிட்ட சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்ணணும். ஸ்பேஷியஸான ஒரு ஸ்பேஸ புரொவைட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம குடுக்கக்கூடிய அந்த பாத்வே எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எப்படி அந்த வெளிய போகக்கூடிய அந்த எக்ஸிட் அப்படிங்கிறது நேரோவான எக்ஸிட்டா இருக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கணும். சரிங்களா? ஒரு நெறைய கூட்டம் கூட போகுது அப்படின்னா, அதனால தான் நமக்கு ஸ்டேடியம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸிட் வச்சிருப்பாங்க. ஏன்னா, இப்ப ஒரு 50,000 பேர் மக்கள் மேட்ச் பார்க்க வராங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளிய போகணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய இடத்துல எக்ஸிட் வச்சிருப்பாங்க. சரியா? சோ அந்த மாரி எக்ஸிட் அப்படிங்கிறத நெறைய இடத்துல நம்ம பிளான் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ்ன்ற வரப்போ, நமக்கு நெறைய மக்கள் கண்டிப்பா அவங்கவங்க பிடிச்ச தலைவர்கள் பார்க்க வருவாங்க. அப்ப பப்ளிக்கோட ரோலையுமே இந்த இடத்துல நம்ப சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா? சோ ப்ராப்பரா ஒரு பேனிக் ஆகாம பொறுமையா போறது. இந்த மாதிரியான ஒரு சில பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுமே மக்கள் மத்தியில கொண்டு வந்தாதான், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கப்புறமா நடக்காம இருக்கிறத நம்மனால தடுக்க முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அததான் இங்க குடுத்திருக்காங்க. இதுல ஒன் மேன் கமிஷன் அவங்களோட பேர தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா, அருணா ஜெகதீஷன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா, ஸ்டெர்லைட்ல இந்த துப்பாக்கிச் சூடு நடந்துச்சு இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம். அந்த ஒரு விஷயத்த விசாரிச்சதுமே இவங்க தான். சோ அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் கூடுதலா. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ லடாக் ரிலேட்டடா நமக்கு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. அந்த புரொட்டஸ்ட் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வயலன்ட்டாவும் மாற ஆரம்பிச்சது. சரிங்களா? சோ லடாக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோனம் வாங்சுக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? சோ அவரு தலைமையில தான் போராட்டங்கள் இப்போன்னு இல்ல. ஒரு 2 வருஷமாவே நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த போராட்டம். அமைதியான வழியில போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. சமீபத்துல பார்த்தீங்கன்னா, உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அதுல ஒரு சில ஆட்களுக்கு ரொம்ப உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோனே, அது கொஞ்சம் வயலன்ட்டா மாறுச்சு. சரிங்களா? சோ எதுக்காக லடாக் புரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 2019க்கு போகணும். ஓகேங்களா? 2020 கிட்ட போகணும் நம்ப. அப்பதான் என்ன பண்றாங்க நமக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்த 2 யூனியன் பிரதேசங்களா பிரிக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசங்களா பிரியுது. இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமா வருது. ஓகேங்களா? ஆனா லடாக் பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமா வருது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப புதுச்சேரி இருக்கு. அது ஒரு யூனியன் பிரதேசம் தான். அங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு. அதே மாதிரி டாமன் டையும் இருக்கு. அதுவுமே ஒரு யூனியன் டெரிட்டரி தான். ஆனா அங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படிங்கிறது கிடையாது. சோ இந்த மாதிரி லடாக்க
நம்ம அரசாங்கம் அப்ப பைஃபர்கேட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர இந்த மாரி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா? சோ அப்படி பிரிச்சதுக்கு அப்புறத்துல இருந்தே என்ன ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, போத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் பீப்பிள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, தே நீட் ஸ்டேட்ஹுட். ஓகேவா? மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது தேவைப்படுது அவங்களுக்கு. சோ மாநில அந்தஸ்து கேட்டு தான் லடாக்லயுமே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? அமைதியான வழியில தான் போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்டில் லாஸ்ட் 2 டேஸ் வரைக்கும். சரியா? சோ லடாக்ல என்ன கேட்கறாங்கன்னா, மாநில அந்தஸ்தும் கேட்கறாங்க. அதே மாரி முக்கியமான விஷயம், லடாக் அப்படிங்கிற அந்த பகுதிய 6த் ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத பத்தி நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி கூட பார்த்திருந்தோம். அகைன் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். 6த் ஷெட்யூல்ல லடாக்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6த் ஷெட்யூல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு வரும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். அதுதான் ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏடிஎம்ல மணி இல்ல அப்படின்லாம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஷார்ட்கட் வச்சு இல்லையா? சோ அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படிங்கிற இந்த 4 மாநிலங்கள் தான் இப்போதைக்கு 6த் ஷெட்யூல்ல இருக்காங்க. இதுல 5வது மாநிலமா யார் ஆட் பண்ணணும்னு ஆஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்னா, லடாக் வந்து அவங்க அந்த ஒரு கோரிக்கையை வச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக 6த் ஷெட்யூல் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த லடாக்ல, அசாம்ல, திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ட்ரைபல் பீப்புள்ஸ், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து அதிகம். சரியா? இப்ப 6த் ஷெட்யூல் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்புள் அதிகமா இருக்காங்க. அந்த ட்ரைபல் பீப்புள வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏடிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத எதுக்கு கீழ உருவாக்க முடியும்? நமக்கு 6த் ஷெட்யூலுக்கு கீழ அந்த பர்ட்டிகுலர் மாநிலங்கள்ல மட்டும் உருவாக்க முடியும். என்ன ஆர்டிகிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 244 வந்து ரிலேட் ஆகும். 6த் ஷெட்யூலுக்கு 244 அண்ட் 275 இந்த 2 ஆர்டிகிளுமே வந்து ரிலேட் ஆகும். ஆ இதுல 275 அப்படிங்கிறது அந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்கு வழங்கக்கூடிய கிராண்ட்ட பத்தி பேசுவாங்க. ஓகேவா? சோ இப்ப அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். ஓகேவா? அந்த வகையில பாத்தீங்கன்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம்ல எத்தனை அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு? இந்தியாவுல மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு அப்படின்னா, சோ ஃபார் 10 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் வந்து இருக்கு. 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கு. சரியா? இது வந்து இப்போதைக்கு இருக்கிறது. இப்ப அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னா என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரைபல் ஏரியாஸ மையப்படுத்தி தான் அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறது வருது. அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்புளா தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர கவர்னர் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவார். அத தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல லேண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம், இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து முடிவுகள இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான் எடுப்பாங்க. அதே மாரி சிவில் கேஸஸ ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர்ஸும் அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப, அ அ பொதுவா மக்கள் சேவைகளுக்காக நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸுமே இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ்னால பண்ண முடியும். அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு 15 ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து அடிஷனலா கிராண்ட் நிதியும் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, பெட்டரா ட்ரைபல் பீப்பிள் வந்து மேனேஜ் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது 6த் ஷெட்யூல்ல ஆட் ஆகுறனால இருக்கு. இப்ப லடாக்க பார்த்தோம்னா, லடாக்லயும் நெறைய ட்ரைபல் கம்யூனிட்டீஸ் இருக்காங்க. லடாக்ல 6த் ஷெட்யூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரைபல் பீப்பிளோட கல்ச்சர், ரைட்ஸ், லாங்குவேஜ் எல்லாத்தையுமே நம்மளால பாதுகாக்க முடியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லடாக்ல நெறைய இந்த மினரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி லேண்ட் ரைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கனால பாத்துக்க முடியும். ஓகேவா? ட்ரைபல்க்கு ஃபேவரா அவங்கனால பாத்துக்க முடியும். அதனால தான் என்ன பண்றாங்க, லடாக்க வந்து 6த் ஷெட்யூல்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாவே வச்சிருக்காங்க. சரியா? சோ இதுல இந்த இந்த ஆர்டிகிள் ரிலேட்டடா நம்ம பார்க்கிறோம்னா, 6த் ஷெட்யூலோட பேக்கிரவுண்ட், 6த் ஷெட்யூல்ல என்னலாம் இருக்கு, என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே அத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? சோ இது ரிலேட்டடா டிஸ்கிரிப்டிவ் ஆன்ஸர நம்ம தனியா ஒரு வீடியோவா பார்ப்போம். இது பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்னலாம் கேட்கலாம், இல்ல அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு தனியா ஒரு தடவை எடுத்து 6th ஷெட்யூல்னா என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.